அஸ்ஸலாமு அலைக்கும். உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தம் மகன் இறக்கும் தருவாயில் இருப்பதால் உடனே வரும்படி நபி அவர்களுக்கு செய்தி அனுப்பினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் மகளுக்கு சலாம் கூறி அனுப்பியதோடு, எடுத்ததும் கொடுத்ததும் அல்லாஹுக்கு உரியதே, ஒவ்வொன்றுக்கும் அவனிடம் ஒரு குறிப்பிட்ட தவணை உண்டு, எனவே பொறுமையாக இருந்து நன்மையை எதிர்பார்ப்பீராக என்றும் கூறி அனுப்பினார்கள். அப்போது அவர்களுடைய மகள் அல்லாஹுவின் மீது ஆணையிட்டு கண்டிப்பாக வரவேண்டும் என கூறி அனுப்பினார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தார்கள். அவர்களுடன் சஅத் பின் உபாதா, முஆத் பின் ஜபல், உபை பின் கஅப், ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரும் மற்றும் பலரும் எழுந்தனர். வீட்டுக்கு சென்ற அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சுவாசிக்க முடியாமல் மூச்சு திணறிக் கொண்டிருந்த குழந்தை எடுத்துத் தரப்பட்டது. இற்றுப்போன பழைய தோல் துருத்தி போல் குழந்தையின் மார்பு ஏறி இறங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்கள் நீர் சொரிந்தன. அப்போது, அல்லாஹுவின் தூதரே, என்ன இது, அழுகிறீர்கள் என சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது அல்லாஹ் தன் அடியார்களின் உள்ளங்களில் ஏற்படுத்திய இரக்க உணர்வாகும். நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களில் இரக்கமுடையவர்க்கே இரக்கம் காட்டுகிறான் என்றார்கள். சஹீஹ் புகாரி 1284, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள்.